அறிவு மாற்றம் பெற வருவீங்க. என் தந்தை சிவபெருமானை கொரோனா நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக சரப்பகை விழ அது 6 குழந்தைகளாக அவதரித்தது. காசி விசாலாட்சியாய், காஞ்சியில் காமாட்சியாய், மதுரை மீனாட்சியாய் எங்கும் நிறைந்து காட்சி தரும் எனது அன்னையின் அருளால் அசோக் தலைவன் எல்லாற்றையும் வெற்றி விளங்கியனாக போதிலும் ராசோகுடி இச்சனுக்கு மனுக்கும் அடிமையாகி தன்னை அதரமா வழியை விடுத்துக் கொண்டு உலகத்தின் தர்மத்தை அழிக்க தலைப்படுவதன் காரணமாக அவசரை அழித்து அமரகோன் மகளை திருமணம் முறிந்து தேவக மாடாகல இக்கலஸ்தம் அற்புதமான காலை பொழுதிலே யானை வரும் பின்னே மணி யோசனை என்று சொல்வதற்கு என்னங்க நார வேளாகாரம் கேட்கிறது. வர வேண்டும் ஐயனே, வருக வருக வருக. ஓகே அதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். அனைத்து உட்பொருளும் நீ தங்களை வணங்குகின்றேன் முருகா. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். நாரத மகர்ஷியே, தங்களுடைய வரவு நல்வரவாகட்ட அருமையான பாடல், ஆழ்ந்த கருத்துக்கள், அனைவரையும் மயங்க வைத்த இசை இந்த அளவுக்கு தேனினும் இனியசாக பாடி தங்களை வெறும் வாட்சோக்கப்பட்ட வரவேற்காமல் இசை வடிவாக தங்களை வரவேற்று மக்களுடைய காரணத்தினால
தங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் இல்லாமல் தாங்கள் எங்கும் செல்வதில் இன்றும் தாங்கள் என்னை சந்திக்க வந்திருக்கேன். ஏதேனும் முக்கியமான விஷயம் கேட்டுக்கிறேன். முருகப்பெருமானே, இன்றைய நேம சித்தையை முடித்து பூலோக மார்க்கமாய் வேதிமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேதிமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன். முருகா, இல்லங்க, வரும்பொழுதுதான் தங்கள் கனி ரூபத்திலே வருகிறீர்கள். அது என்னமோ தெரியல மாப்பிள, உங்களை பார்க்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு பழம் கொடுக்கணும்னே தோணும். பழத்திலே பல வகையான பழங்கள் இருக்கிறது. இன்று தாங்கள் ஒரு கனியை பார்த்ததுக்கு சொல்றீங்க. முருகா, முன்பு ஒரு கனியை வந்து நீங்க கொண்டு வந்தீங்க. ஆமையா, அதை போலவே இந்த கனியை நீங்க கொண்டுகிட்டே வந்திருக்கலாமே. அதாவது முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து அதே போல கொண்டு வரலன்னு கேக்குறீங்க. கனியை நான் கொண்டு வர நீங்க நோகாம நோக்குதுட்டு போக. சரி மாப்பிள, யார் யாரு எதை போய் தொடணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு மாப்பிள. அந்த கனியை நீங்க தான் கணக்கு பிள்ளையோட மகன், வேற இல்லையா? நீங்க உலக கணக்கு பிள்ளை, நீங்க தான் கனியை போய் கணக்கா சொல்ல வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆக இந்த முருகப்பெருமானுக்காக தாங்கள் ஒரு கனியை கண்டு வந்திருக்கீங்கன்னா அது மிக உயர்வான கனியாக இருக்க வேண்டும். அந்த கனியை சிறப்பு சொல் இதோ கூறுகிறேன், கேளுங்கள். மாங்கனிக்கா தேன் கடலியே பல்கனிக்குமே கிணிக்கா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா, உண்மையிலே செந்தில் குமரன் மிகவும் அருமையாக பாடுகிறான். வர வர மிகவும் சிறப்பாக பாடுறீங்க. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். உங்களை மெச்சுற முருகான முருகா முருகா இடது விரியில் தூசி விழுந்தார் வலது விரியில் கலந்து விழுந்தே இருக்கில் கூட இருக்கும் இல்லைனா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். வைத்த பூவும் ஒரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே மஞ்சள் மணக்கும். உன் பொட்டு வைத்த பூவும் ஒரு அர்த்தம் இருக்கும் கண்ணாலே மெய்யாகவே சுகமையானே நீ பாதிராதே முருகா. முருகா, மாங்கனிக்கும் தென்கதலை வன்கனிக்கு மேல்கனிக்கு ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். கனவை பொய்யா
குறையாமல் கொய்தடைத்துக் கொள்வீர் முருகையா முருகா. கனிட சிறப்புகளை கேட்ட மாத்திரத்திலே அக்கனிப்பட்ட சில விவரங்களை தங்களை கேட்ட ஆசையின் காரணமாக கேளுங்கள். நான் கண்டு வந்தது ஒரு பெண்ணே கனியே கிடையாது, கன்னி வள்ளியை தான் அவளை பார்த்து வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க முருகா? தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. தங்களிடம் விளையாடி பார்க்கவே இந்த கழுகாசலம் நாடி வந்துள்ளேன். முருகா, ஆதியில கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு தாங்கள் வாக்கு கொடுத்தீங்க. அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்தில் வைத்து திருமணத்தை முடிச்சாச்சு. இளையவள் சுந்தரவள்ளியை தான் அவளை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக இளையவள் சுந்தரவள்ளி. ஆமையா, இப்ப வள்ளியை பார்த்து வரைக்கும் நான் அவளை கல்யாணம் அப்படிதானுங்க. அன்னவரை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். சரி, என்ன இருமையா? என்ன பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு இல்லங்க. வள்ளி நம்ம புள்ள, நமக்காக காத்துட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருக்க பிள்ளை. சரி, சொல்லிட்டீங்க, எனக்கு நினைவுபடுத்துறீங்கல்ல, இனி காலதாமதப்படுத்தலாமா? மாப்ள சொல்லுங்க. அன்னவளை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். சரி, ஆனால் இப்பொழுதே இப்படியே சென்று விடக் கூடாது. வேறு எப்படி செல்ல வேண்டும்? அன்னவரும் வேடுவர் இனத்தை சார்ந்தவள். நீங்கள் ஒரு வேடுவராக மாறி ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும். கருமாறி மகனாகிய நான் உருமாறி செல்ல வேண்டும். அவள் ஒரு வேடுகுல பெண்ணாக இருப்பதால் நானும் ஒரு வேடுவர் சென்று அன்னவளை கடிமணம் புரிந்து தங்களுக்கு நாட்டு மக்களுக்கு எல்லாம் காட்சி மானை துரத்தி செல்ல வேண்டும் சொன்னேன். சரி, மானுன்னா ரொம்ப பெருங்கொண்ட மான வேண்டாம். பெருங்கொண்ட மான துரத்தணும்னா அது மாமியார் துரத்துற மாதிரி. மாமியார் தாய் போன்றவள். இப்படிதான் மான சில பேர் மாமியார் துரத்துக்கு தர்றாங்க. பெருங்கொண்ட மானவம் இல்லாமல், குட்டி மானவம் இல்லாமல் ஒரு பருவத்தோடு இருக்கக்கூடிய மானை எப்படி துரத்து போனோம்? எப்படின்னா சொல்லுங்க. அப்படி துள்ளி துள்ளி சென்று அன்னவளை திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல் ஆசி தர வேண்டும். நிச்சயமாக தங்களுடைய விருப்பத்தை எனக்கு அன்று அதிகாலையிலே இன்று முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கான திருமணத்திற்கு தங்களுடைய தலைமையில் திருமணம் நடைபெறும். வரும் பொழுது முருகா, தங்களுடைய திருமணத்திற்கு வருகின்ற பொழுது வேற யாருக்கு போனா கொண்டுட்டு போக மாட்டேன் மாப்ள. என்ன உணர்வீங்க? என் சொந்த, அது எனக்கு பிடிச்ச என் சொந்த மச்சினைங்கிறதுனால உங்களுடைய திருமணத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்காக நான் 3 கொண்டு வருவேன். 3 யாரு தானே? அதெல்லாம் யாருக்கு பார்த்தேன்? ஐயே, அதை உங்களோட படிங்க. நாங்களாம் திருந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. இன்னும் தின்னல நீங்க.
3 கொண்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். 3ன்னா என்னன்னு கேளுங்க வாத்தியார. ஏன்னா 3ல தான் ஆரம்பிக்குது. என்னங்க முடிவுல எங்க உதவி நிக்குதுன்னு தெரியல. 3 மாப்பிள நான் சொல்லக்கூடிய 3 என்ன அப்படின்னா என்னங்க? மாப்பிள்ளையாகிய உங்களுக்கு ஒரு பூ மாலை, பெண்ணாகிய வள்ளி பிள்ளைக்கு ஒரு பூ மாலை, இடையில் வரக்கூடிய என்னால் முடிந்த அளவு நாவால் ஒரு பாமாலை பாடி மும்மாலை கொண்டு வருவேன் முருகா. அவ்வாறு வரக்கூடிய தங்களுக்கு முருகப்பெருமான் அருளாசி வழங்குகிறேன். வாழ்க வளமுடன், நீடுழி வாழ்க, மென்மேலுடைய கலை நீடித்து வாழட்டும் என்று இந்த முருகப்பெருமான் ஆசி வழங்குகிறேன். திருமணத்துக்கு வந்து சேருங்க. நான் சென்று அதனால திருமணமுடைய வேலை நான் போய் பார்க்கிறேன். பாருங்க. வரட்டுமா? சென்று வெற்றி வரேன். உமாதே. அடியனுக்கு உங்களுடைய ஆசை ஒன்றே போதும். முருகா 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 முருகா. இந்த சின்னஞ்சிறு கலைஞன் இங்கே வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த தெத்தூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே, ஏன்னா நடிகர்கள் எங்களுக்கு அவங்க வேணும் இவங்க வேணும்னு கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு முக்கியத்துவமே ஒளிபெருக்கத்தான். ராஜன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையும் ஆகிய பாசத்துக்குரிய அன்பு அத்தாச்சி சத்தியபிரியா மற்றும் பாசத்துக்குரிய அருமை மாமா உப்புராஜா மாமா அவர்கள் இந்த நாடகத்தை மட்டுமல்லாது மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்துட்டாலுமே அன்பு மாமா உப்புராஜா மாமா அவர்களிடத்திலே கொடுங்கள். நல்ல சிறப்பான நடிகர்களை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே பேரும் புகழும் வாங்குவார் என்பதை உங்கள் முன்பு பணிவோடு தெரிவித்துக் கொண்டு எனது உயிரிலும் மேலான பக்கமேல கலைஞர்களுடைய பொற்பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு உங்களிடமிருந்து நீங்கா விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். பக்கமேளத்தை மதித்த அன்பு நாரதர்கள் நன்றி. அண்ணா இந்த பகுதி நீதாயா ஸ்டார். நன்றி நன்றி. பாடுறேன் பாடுறேன். ஹலோ பாடுறேன் பாடுறேன். யார் சரி சரி. ஆட்டி வித்தார் யாரொருவு ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டி வித்தார் யாரொருவு ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. உள்நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்ல அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டே பாசத்தாலே. நல்மனிடல் தோற்றுவிட்டேன் பாசத்தானே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசையில் தொட்டிலே ஆடாதாய் கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். அளவு இருந்தால் அருள் மயங்க மாட்டேன். அது கைகளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்டா. இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டி வித்தார் யாரொருவு ஆடாதாரே கண்ணா. ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உள்நிடத்தில் சேலை கேட்டார்.
வைத்தார் யாரது ஆடாடாரே கண்ணா ஆசையெனும் தொட்டி ஆடாதாரு கண்ணா ஆடாதாரு கண்ணா ஆடாதாரு கண்ணா. உலகத்தில் தூக்கல் கலையாதோ உள்ளத்தில் ஏக்கல் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுது புலராதோ ஓ இருக்க வைத்தார் எங்களை கண்ணீரி குளிக்க வைத்தார் தரவில் இருக்க வைத்தார் பெண்கள் கண்ணீரி குளிக்க வைத்தார் தரவில் பிறக்க வைத்தார் கட்டிய மனைவி குட்டில் உறவை கொடுப்பவன் அழகே அழகன வேலி அணையாய் அழுது உயிரை கொடுப்பவன் இழகே வெள்ளினாவே விளக்காயிரு கடலாயர்கள் வீடு வெள்ளினாவே விளக்காயிரு கடலாயர்கள் வீடு வீடு கொடுதா கொடல் திருநாயர்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை அரவில் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார் அரவில் இருக்க வைத்தார் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார் அரவில் பிறக்க வைத்தார் கடல் நீர் அழுது வயலில் போனா குடிநீர் தருபவன் யாரோ தனியாய் வந்தோ துணிமை தமிழே துணையாய் வருபவன் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரில் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரில் ஒரு நாள் உயிரை வளர்ப்பவர் உயிர் ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் அரவில் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார் அரவில் இருக்க வைத்தார் எங்கள் கண்ணீரை குளிக்க வைத்தார் அரவில் பிறக்க வைத்தார் ஓ
அதாவது தம்பி என்னப்பா இந்த கைத்தட்டு வாங்குறதுக்கு காரணமே எல்லாமே இந்த ஒளிபெருக்கி தான். தம்பி உட்காந்து இன்னும் தூங்கல அந்த தம்பி உட்காந்து செய்யும் தொழிலே தெய்வம்னு உட்காந்து ஒளிபெருக்கி சார்பாக நன்றி. அதே போல் பக்கமேலும் ஆசிரியர் பொன்னுமணி என் மாப்பிள்ளை அருமை டேப்பு இந்த சில வயசில் இந்த டேப்பில் கரெக்டாக போடுறான் பாருங்க. அவனுக்கு ஒரு ஜோரம் கைத்துட்டீங்க. இல்லை வந்து ஒரு வருஷம் ஆகுது. இன்றைக்கி தான் நான் அவனை சந்திக்கிறேன். ஆமாம், அதனால் மிகவும் சிறப்பு. வாழ்க வளர்க வெல்க. தம்பி அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். இன்னும் கல்யாணம் பண்ற ஆசை இருக்கா? நாரதசீன் முடிஞ்சோடனே ஒரு மைசூர்காரன் மட்டும் தான் உட்காந்துருப்பாரு. அந்த ஒரு சில பேர் உட்காந்துருப்பான். ஆனால் இங்கே தான் நாடகம் நாரதசீன் முடிஞ்சாலும் இன்னும் உட்காந்து பார்க்குற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி. காரணம் ரசிக்கிறீங்க. நன்றி. அதே போல் என் தம்பி வரேன், அவனும் நல்லா பாடுவான். ஓகே. பெரியவர்களே, இடதுறை தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மைத்துனர் திருவாதூர் உப்புராஜா அவருடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்க நடிகை வணக்கத்தை உங்களுடைய ஆதார விதங்களை சமர்ப்பித்து விட்டு நாங்கள் வந்த பணித்துறை வேளையில் அற்புதமான அன்பு அண்ணன் திருச்சி அடைக்கசாமி அப்பா அவருடைய மகன் மாபெரும் மேதை அருணனை சொன்னது போலவே இந்த 4 மணிக்கு மேலே பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஒரு 10 பேர் வந்திருப்பது மிக கடினமாக இருக்கிறது. அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி. நம்ம கிராமத்தில் ஒரு 100 பேர் உட்காந்துருக்கீங்க. உள்ளபடியே மன மகிழ்வோடு அன்பு சகோதரர் அருண் அவர்களே, உலகத்தில் பணக்காரன் யாரு, ஏழை யார்? பணக்காரன் பணம் வைத்திருப்பவன் பணக்காரனா, ஏழையாக இருப்பவன் ஏழையா? ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துடைய முதலாளி ஒரு மாதத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வருமானம் அளிக்கிறது. அடுத்த கேட்குறாங்க, 25 லட்சம் வருதுங்க, உங்களுக்கு மனசு நிம்மதி இருக்காங்க? அவர் சொல்றாரு, எங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காரு. ஆக என்னது, மனதில் குறை இருக்கு.
500 ரூபாய் சம்பாதிச்சால் கூட தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஓலைக்கு தூங்கக்கூடிய யாரோ அவன் உண்மையிலேயே பணக்காரன் இல்லைங்களா? ஆக பணம் இருப்பவனாக இருப்ப காட்டிலும் மன மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை பெருகோட வாழ்க்கை பார்க்கல. இன்பம் எங்கே தேடி பார்க்கல. இன்பம் எங்கே என்று தேடி அதை எங்கே போது அதை நாடி போடு. அந்த பாம்பு கடிச்சு மனுஷங்க எல்லா பேரும் சாகுறாங்க, நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க. சரி, அது ஏன் நல்ல பாம்பு பேசுங்க? நான் தெரிஞ்சு சொல்லவா? சொல்லுங்க. நல்லது அது பாட்டு போகும், அது தொடும் பொழுதுதான் நம்ம ஏதோ தொடுறாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் அது கொத்தும். பாத்தீங்களா? பாருங்க, நல்ல போய்கிட்டு இருக்கும்போது அது நம்மளை தீண்டாது. யாரும் சீண்டாது. அதை தீண்டினால் முதல் என்ன செய்யணும்னா அப்படி படமர்த்து நிற்கும். என்ன வந்தியார? முதல்ல படமர்த்து நிற்கும். இது முதல் எச்சரிக்கை. அதையும் தாண்டி நம்ம அதை சீண்டி பார்த்தோம் வச்சுங்களேன், புசு புசுன்னு சத்தம். இது இரண்டாவது எச்சரிக்கை. அதையும் தாண்டி நம்ம தொந்தரவு பண்ண வச்சுங்க, இப்படி நேரா கடிக்கும். அப்படி கடிக்கும்போது எந்த பாதிப்பு ஏற்படாது, நச்சு பல்ல பயன்படுத்தாது. அதையும் தாண்டி அதை தொந்தரவு பண்ணாத தன்னுடைய நச்சு பல்லை பயன்படுத்தும். அதன் காரணமாக தான் அதை நம்ம நல்ல பாம்பு சொல்றாங்க. இயற்கை என்று மனிதனுக்கு தீங்கு செய்வது கிடையாது. அந்த இயற்கையை மனிதன் நம்ம தான் அதை நாசப்படுத்தின காரணத்தினால அப்படிப்பட்ட இடத்திலே பார்க்கையிலே மூக்குத்தி பூமையிலே காற்று உட்கார்ந்து பேசுகின்ற வண்ணமயமான காற்றிலே மாயமானவ கோளின் ராகத்தின் அடிப்படையிலே சரிகமா பதனி மதுரை மறி கொழுது வாசம் ராசாத்து உள்ளுடைய பேசும் மானோட பார்வை வீடோடு சேரும் மாறாதையினுடைய பாசம். குயில பிடிச்சு கொடியில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சு கதை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடுமையா, அது எப்படி பாடுமையா? ஓ கடவுள்வான கோவிலே கற்பூர தீபம் கலையிறந்த மாடத்திலே முகாரிராகல் கல்லெல்லாம் நிற்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? அந்தி மறுநீரும் வந்ததொரு மகள் ஏதேதோ மோகல் இனி தீராதோ தாகம். எங்கே நான் காண்பேன் என் காதலை, எண்ணத்தில் நீங்காத தேடலை. முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதப்பா, உட்கார்ந்து பேசுதம்மா. அது காத்து உட்கார்ந்து பேசுதம்மா.
ரசிக பெருமக்கள், ஏன்னா ஒரு விஷயம், அன்பு சகோதரர் அருணன் அவர்கள் இந்த மாயமால கவலராக 1000 பாட்டு பாடுவார், எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பூனைக்கு விளையாடும்போது பாருங்க, குட்டி பூனையை ஜெயிக்க விட்டு அந்த தாய் பூனை மகிழும். அந்த மாதிரி அன்பு சகோதரர் மகிழ்ச்சி அடைகிறாரு. சின்ன பிள்ளைகளை வாழ்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பெரிய உள்ளம் இல்லைங்களா? நேரம் இல்லை. ஆக ஒரு மானத்தேடி உள்ள மாதிரி போமா, போகலாமா? யாருங்க நீங்க? யாரு நீங்க? நீங்க யாரு கேட்டேன்? என்ன யாருன்னு கேட்கக்கூடிய நீங்க யார்? நீங்க யாருன்னா கேட்டேன். என்ன யாரு இங்க கேட்கறீங்க? பாருங்க, இங்க இருக்க மக்கள் எல்லாம் பற்றி கேளுங்க. நான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்கேன். என்னங்க தலைவர்? நான் வந்ததுல இருந்து 10 மணி ராஜன் ஆடியோஸ் அற்புதமாக இருக்கிறது. ராஜன் ஆடியோஸ் ஒளி அமைப்பகம் தெத்தூர் ராஜன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆமா. யாரு நீங்க? அவர்கிட்ட கேளுங்க. இந்த இடத்துல நான் என்னன்னா இந்த பையன் தான் பாருங்க, நான் நின்றேன். ஒரு அரங்க 200 தர்றேன். பாத்தீங்களா? கையூட்டு. இதுக்கு பேர லஞ்சம் அப்படிங்கிறது. லஞ்சம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ணலாம். ஆமா. ஆனா அன்பு வாங்க முடியுமா? ஏட்ட அன்பு இருக்குது. அன்பு இருக்கு. இருக்குது. அம்பும் இருக்கு. உங்ககிட்ட அம்பு இருக்கு. அம்பும் இருக்கு, அன்பும் இருக்கு. என்கிட்ட தெம்பு இருக்கு. தெம்பு இருக்கு. ஆமா. வம்பு பண்ணாதீங்க. எங்க வீம்பு பண்ணாதீங்க. வீம்பு யார்கிட்ட பண்றது? யார்கிட்ட பண்றது? சரி, ஒண்ணு செய்வோமா? என்ன செய்வோம்? நீங்க பேசிக்கிறீங்க. யார்? வாங்க. என்னங்க வேலை இருக்கு? குடுக்குற வேலை இருக்கு. வாங்க. அப்படியே கண்ண புடுங்க முடியும். போங்க. ரொம்ப கோவக்கார பண்ணாங்க. அது வேறையா? இதுக்குதான் பிள்ளை பத்தி வளர்க்குறாங்க. மைக்கேல் ஜாக்சனா? சைக்கிள் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன். ஆமா. அதாவது சினிமா உலகத்துக்கு மைக்கேல் ஜாக்சன், நாடக கலை உலகத்துக்கு சைக்கிள் ஜாக்சன். என்ன? ஆமா. என்ன விஷயமா வந்து எதுக்காண்டி வந்தீங்க? என்ன போகுது பாருன்றீங்க? அது ஆளுக்கு நாட்டுக்குள்ள போகலாம் தெரியாங்க. நீங்க போகுது பாருங்க. நான் நாடகத்தோட அமைப்பாளர் அன்பு மச்சன் உப்புரோசன் இருக்காரு. அவர் வந்து ஒரு கடந்த 2 மாத காலமா தூக்கமே கிடையாது. இரவுலையும் தூக்கம் இல்ல, பகலையும் தூக்கம் இல்ல. பகல்ல கூட சங்கத்துல ஏகப்பட்ட ஊருக்காரங்க வர்றாங்க. இங்க நைட்ல வந்து நமக்கு நாடகத்தை அமைச்சு கொடுக்கணும். அவருடைய தாச்சரிக்கா பாத்துட்டு இல்ல வச்சுக்க. இங்க வருங்க. நானே யாருக்காண்டி பாக்குறேன் தெரியுமா? யாருக்கா பாக்குறீங்க? அட்டா சத்தியபுரை காண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்ட உங்களுக்கு இந்த ரக்கல்ல பரட்டுங்க வாங்க. என்னங்க வெரைட்டி பாக்குறீங்களா? நான் திரட்டுறேன். என்னது? நான் உருட்டுறேன். என்னென்ன உருட்டுவீங்க? என்னத்தை உருட்டு சொல்றீங்க? பொய்ய உருட்டலாம், போட்ட உருட்டலாம், உண்மையை உருட்ட முடியாது. உண்மைங்க நிலைக்கு நிலைய நிக்க இல்லையா? ஆமாங்க. நான் யார் தெரியுமா? யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? அதோ தெரியுமா வெள்ளிமலை? எங்க? இந்த வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் நானு. எந்த மலைக்கு? எங்க தெரியுது அந்த வெள்ளிமலை? தெருவுக்கு பாருங்க. மற்ற ஊர்ல மலை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம வந்திருக்க போய் நிறைய மலைகள் இருக்கு. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். எங்க இருந்து வர்றீங்க? இந்த மலையில இருந்து வர்றேன், வெள்ளிமலையில இருந்து வர்றேன். என்னுடைய பெயர் கந்தவேடன். எனக்கு தந்தை பரமவேடன், தாய் பார்வதி வேடச்சி. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிற பேர் தொந்தி வேடன், எனக்கு ஒரு தம்பி இருக்கிற பேர் மணிகண்ட வேடன். இது என்னுடைய சுருக்கமான வரலாறு. என்னை பற்றிய விவரங்கள், உங்களை பற்றிய விவரங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க வாங்க, சொல்லுங்க. இந்த ரேஷன் கடைக்கு போனேன், மண்ணெண்ணை ஊத்தல, சரி. திரும்பி வந்தேன், சரி. அதனால வீட்டுல மண்டு முன்னு அடிச்சாங்க, சரி. அதெல்லாம் நான் கேட்கல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ரேஷன் கடைக்கு போகிற எங்க வேலை இல்ல, உலகத்துல உள்ள மக்களுக்கு ஒரு ரேஷனை கொடுக்கக்கூடிய வேலை எங்களுக்கு. சரி, அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. ஆமாங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என்னுடைய மான், அழகிய மான், அற்புதமான மான். அங்க பாருங்க. அதே வீட்டுக்கு கூட்டி போங்க. என்னாச்சு? என்னாச்சு? அப்படிப்பட்ட அழகிய மானை பார்த்தேன். கைப்பிடியாக பிடிக்க போகுமா நீங்க தடுத்து நிப்பாட்டலைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பிடிச்சு இப்போ ஒண்ணு மோசம் போல, நான் போய் உள்ள போய் பிடிச்சுக்கவா? எங்க இருந்து விரட்டி வரீங்க மான? இந்த வெள்ளி மலத்து வர்றேங்க. நீங்க எல்லாம் ஒரு வேடுவாரு, நல்லா பாருங்க. இந்த வேடுவாரு கேளுங்க கேளுங்க. வெள்ளி மலையில இருந்து மான விரட்டி வராரா? சரி. அங்கனே பிடிக்க முடியாத மான இங்க வந்து பிடிக்கிறாரா? அப்படியே பிடிக்க போகும்போது நீங்க தடுத்து பாருங்க. பிடிச்சு அப்படியே கையில கொடுத்துறீங்க. இங்க பாருங்க, பிடிக்க போகும்போது நீங்க தடுத்து பாருங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், கைப்பிடியா பிடிச்சிருப்பேன். அப்ப சும்மா இருங்க. சொல்லுங்க. ஓனா கூட பிடிக்க லாய்க்கல. யாருங்க?
பாப்பா அப்படியே மான பிடிச்சிடாதா இங்க பாருங்க இம்மிடியா போயிருங்க. அதென்ன வார்த்தை இம்மிடியா? ஓட்டிரு மான இல்ல எனக்கு புரியல. அது என்ன வார்த்தை? போயிட்டு ஐப்பசி மாசம் வாங்க. ஐப்பசி இல்லையா? இது என்ன மாதம்? இது என்ன மாசம்? பங்குனி. பங்குனி மாசம். பங்குனி பிறந்த சனிக்கு. ஆமாங்க. இல்லைங்களா? சரிங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். என்னங்க தெரியும்? நீங்க தானங்க மைக்கேல் ஜாக்சன்? இல்லங்க. சைக்கிளா? நான் வீரதேவங்க. வீரதேவன். இருங்க. வாங்க. நல்ல சுறுசுறுப்பு, நல்ல இளம் வயது, நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு. இங்க பாருங்க, நிறைய பேரை படிச்சுட்டு பேசலாம், ஆனா சிரிக்க வைக்க ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை. கண்டிப்பாங்க. யாரை சிரிக்க வைக்க முடியுமா? அந்த சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞனுக்கு உள்ள 1000 வருத்தங்கள் இருக்கும். கண்டிப்பா 1000 கவலைகள் இருக்கு. ஆனா அந்த கவலைகளை மறந்துட்டு மக்களை சிரிக்க வைக்கிறது சாதாரணமான வேலை கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமான கலை செய்யறீங்க. கண்டிப்பா. வாழ்க்கை வளமுடன் என்று கூறிக்கொண்டு, மாப்பிள்ள நீங்க யாரும் எனக்கு தெரியும். நீங்க வீரதேவன். வாங்க மச்சான். மச்சான் நீங்க உங்க அப்பா பேரு நம்பி. நம்பி. உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. ஆமா மச்சான். 7 பேர் நீங்க அண்ணன் இருக்கீங்க. ஆமா மச்சான். எல்லா பேரும் இருங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. தங்கச்சி வள்ளியை தேடி நான் வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. பொம்பளை வாழ எடுத்து தான் வந்திருக்கீங்க. பொம்பளை வாழ எடுத்து வந்திருக்காரு. அவன் தங்கச்சி நீ நல்லா கொண்டாடுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க என்ன மச்சான். அப்ப நீங்க மான தேடி வரல, மங்கையை தேடி தான் வந்திருக்கீங்க. தங்கச்சி வள்ளியை தான் தேடி வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க மச்சான். சரி மாமா, இங்க மிருதங்க வாசிட்டு மாமா மான தேடி போறமான உள்ள போகட்டுமா? மான தேடி மாதிரி பார்க்கலாமா? பார்க்கணுமா? ஆமாங்க. மாமா பால் பத்தலையா? இல்லைங்க, இங்க பாருங்க. டீ சாப்பிட்டுக்கிட்டு என்ன வந்து சாப்பிடுங்க. இப்ப நம்ம இங்க முதல்ல வந்து நம்ம ஊருக்கு வந்தோம்ல, வந்தது இந்த பெண்கள் பேர் கும்மி கொட்டிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்க கும்மி கொட்ட அந்த அழகா பாத்தீங்களா? ஆமா. நிறைய ஊருக்கு நம்ம போறோம். ஆமா. அந்த கும்மி கட்டும் போது அவங்க ஆடுறாங்களா ஆட்டம். ஆமா. அது வந்து தாளத்துக்கு மாறி மாறி வரும். நாங்க நிறைய கவனிச்சிருக்கோம். ஆமா. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கும்மி கொட்டும் போது அவ்வளவு அழகா தாளத்தோடு ஆடுறாங்க பாத்தீங்களா? அது இசை உணர்வு. ஆமா. அந்த இசை ரசிக்கக்கூடிய கண்டிப்பா அற்புதமான மாதர்கள மாணிக்கங்கள் வாழக்கூடிய அற்புதம். நீ கவனிச்சீங்களா கவனிக்கலையா? ஆமா. என்ன கவனிச்சீங்க? நல்லா கும்மி அடிக்கிறது கவனிச்சு. இங்கிட்ட அருமையா கவனிச்சாங்க. எங்க ஊர் சைடு கும்மி அடிப்பா. எப்படி கும்மி அடிப்பாங்க? பாப்பே நெடி புள்ள ரங்கும்மா. வளர்ப்பே குருமாக்களை வருமா எங்க போனாலும் ஒன்ன தேடி ஆசை பின்னால போகும். எங்க போனாலும்